வாங்க, இன்னைக்கு நாம பாக்குற ஏஐ உண்மையில என்ன பண்ணுதுன்னு சுருக்கமா தெரிஞ்சுக்கலாம். ChatGPT மாதிரி ஏஐ எல்லாம் பார்க்கும்போது அது நம்மள விட புத்திசாலியான ஒரு கேள்வி வருதுல்ல. அது நம்மளோட ரொம்ப இயல்பா பேசுறதையும் செஸ்ல ஜெயிக்கிறதையும் பார்க்கும்போது ஒருவேளை அதுக்கு உயிர் வந்துருச்சோன்னு பயமா இருக்கு. ஆனா நாம பாக்குறது நிஜம் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இதுக்கு பேரு தான் செயற்கை குறுகிய நுண்ணறிவு, அதாவது ஏஎன்ஐ. சிம்பிளா சொன்னா அதோட அறிவு ரொம்பவே குறுகியது. சரி, குறுகிய அறிவுன்னா அது எந்த அளவுக்கு குறுகியதுன்னு தெரியுமா? கேட்டா ஆச்சரியப்படுவீங்க. செஸ்ல கில்லாடியா இருக்கிற ஒரு ஏஐயால உங்களுக்காக ஒரு கப் டீ கூட போட முடியாது. அப்போ எப்படி அது நம்மள மாதிரியே பேசுது, யோசிக்குதுன்னு தோணுது? வாங்க பார்க்கலாம். நம்ம பார்க்கறது ஒரு உணர்வுபூர்வமான உரையாடல். ஆனா உண்மையில நடக்கிறது சிக்கலான கணக்குகள் தான். அதாவது அதுவா எதையும் யோசிக்கல, எல்லாமே கணக்குகள் தான், வேற எதுவும் இல்ல. சோ முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஏஐ ஒரு கருவிதான், அதுக்கு உணர்வுகளோ சுயநினைவோ கிடையாது. இந்த உண்மைய புரிஞ்சுக்கிட்டா ஏஐ ஒரு ஆபத்து இல்ல. அது நம்ம உலகத்தை மாத்தப் போற ஒரு சக்தி வாய்ந்த தொழில்நுட்பம்.